இயர்ஃபோன் யூஸ் பண்ற நபரா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம கிரேஸ் சூசன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுண்ட் வேவ் தூரத்துல இருந்து வரும்போது இயர் ட்ரம் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணும். இயர் ட்ரம்ல வந்தோடனே அந்த சவுண்ட் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் டைனி போன்ஸ் மூலியா காக்லியா ரீச் பண்ணும். காக்லியால என்ன இருக்கு அப்படின்னா அந்த சாம்பர் ஃபுல்லாவே ஃப்ளூயிட் ஃபில்லா இருக்கும். டைனி ஹேர் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன் அந்த டைனி ஹேர் வழியா அந்த ஃப்ளூயிட்ல மூவ் ஆகி நமக்கு சவுண்ட் கேட்கும். இதை நம்ம இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதிகமா அந்த இயர் ட்ரம் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிட்ல அந்த சவுண்ட் வந்து போயிட்டே இருக்கிறதுனால சென்சிட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ சீக்கிரமா காது கேட்காம போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதை நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நாய்ஸ் கேன்சலிங் இயர்ஃபோன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 60/60 ரூல், அதாவது நம்மளுடைய